இப்போ ரீசெண்டாக என்னோட S23 அல்ட்ராவில் வந்து பிங்க் லைன் இஷ்யூ வந்திருந்தது. ஸோ இது வந்து எனக்கு மட்டும் தான் ஆச்சான்னு பார்த்தா சாம்சங்கோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து S23 அல்ட்ரா மட்டும் இல்லாமல் S23 சீரிஸ் மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ்க்கு இந்த இஷ்யூ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணேன். ஸோ எனக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அங்கே நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு எல்லாமே இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது AMOLED டிஸ்பிளே ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரீன் ஆர் பிங்க் லைன் வந்தால் என்ன பண்ணணுன்றதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக சாம்சங் ஆர் OnePlus யூஸராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃபோனில் வந்து இந்த பிங்க் லைன் இஷ்யூ வந்திருந்தது. ஸோ வந்தோடனே நான் நெக்ஸ்ட் டேவே சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். ஸோ அங்கே வந்து இப்போதைக்கு S23க்கு மட்டும்தான் ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு 1 வீக் கிட்ட வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னால் கண்டிப்பாக இது டிஸ்பிளே மாற்ற முடியாது. ஸோ டிஸ்பிளே காஸ்ட் வந்து அரௌண்ட் 20,000 கிட்ட சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு 1 வீக் கிட்ட வெயிட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் நான் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து இப்போ வந்து S23 அல்ட்ராக்கு மட்டும் இல்லாமல் S23 சீரீஸில் இருக்க எல்லா ஃபோன்ஸுக்குமே இந்த ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து திரும்பியும் அன்றைக்கே வந்து சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை கொஞ்சம் டயக்னைஸ் பண்ணாங்க. என் ஃபோனில் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு டென்ட் ஒன்று இருந்தது. இந்த ஃபோனில் எப்படி டென்ட் வந்தது, ஏன் டென்ட் வந்ததுன்ற மாதிரி அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் மந்த்து தான் ஒரு வீடியோ போட்டேன் S23 அல்ட்ரா வச்சு. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டை வந்து வீடியோ எடுத்து வச்சு, இந்த டென்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்பிளே ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்ததுன்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னடி இது? இப்போ நீங்களும் உங்கள் ஃபோனில் ஏதாவது டென்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா ஸோ இப்போயே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வரக்கூடாது. இன்கேஸ் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு நம்மளுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டென்ட் இருக்கிறதால நம்ம கிளைமிங் ப்ராசஸ் 0 ஆக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% சான்சஸ் இருக்குது அவங்க சேஞ்ச் பண்ணி தரத்துக்கு. அண்ட் அப்புறம் ஒரு 1 டே கிட்ட வரைக்கும் செக்கிங் போச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு லிக்விட் டேமேஜ் இல்லைனா வேறு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு ஒரு வாட்டி டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து இது ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அரௌண்ட் 650 கிட்ட ஆச்சு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்களும் யாராச்சும் S23 சீரீஸ் ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போங்க. S23 மட்டும் இல்லை, இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு S21, S22 அண்ட் S23 சீரீஸ் எல்லா ஃபோன்ஸுக்குமே செப்டம்பர் 30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஆனால் மேபி ஃபியூச்சரில் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கூட. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு செப்டம்பர் 30 தான் லாஸ்ட் டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஏன் வந்து ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஃபோன்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து நம்மளுக்கு S21 FE இருக்குது, பட் ஆனால் S22 FE இல்லை. ஸோ அது எதுக்கு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ OnePlus வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஃபோனுக்குமே லைஃப் டைம் வாரண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக OnePlus வந்து இந்த க்ரீன் லைனுக்கு காரணம் இல்லை, ஃபுல்லாக சாம்சங் தான் அதுக்கு ரீசனு. ஸோ சாம்சங்கோட இஷ்யூ வந்து இப்போ OnePlusோட சேல்ஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சாம்சங்க்கும் மோஸ்ட்டாக எல்லா டிவைஸ்க்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து எனக்கு இன்னொரு வேலையை பார்த்து விட்டாங்க. எனக்கு வந்து அது என்ன ஃப்ரண்ட்டில் மட்டும் டேமேஜ் இருக்கணும்னு பின்னாடியும் நம்மளுக்கு வந்து கோடு போட்டு விட்டாங்க. இந்த பேக் பேனல் செட் பண்ணும்போது இந்த கிராக் வந்துச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இது வந்து அவங்க ஃப்ரீயாக மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பெருசாக எந்த இஷ்யூஸும் ஆகலை. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி க்ரீன் லைன் ஆர் பிங்க் லைன் ஏதாவது ஃபோனில் வந்து அதை நீங்கள் கிளைம் பண்ணிங்களா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததானே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூசர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட கிளைமிங் ப்ராசஸ்க்கு. அண்ட் தென் இந்த AMOLED ஃபோன்ஸ்லாம் எதனால் க்ரீன் ஆர் பிங்க் லைன் இஷ்யூ வருது, ஸோ இது வந்து உண்மையிலே அப்டேட்டால தான் வருதா, ஸோ எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.